கந்தனை வணங்கினால் சிந்தனை வெற்றி பெறும். முருகப்பெருமானுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. சரவண பொய்கையில் தோன்றியதால் சரவண பவன் என்று அழைப்பார்கள். கங்கையில் வளர்ந்ததால் காங்கேயன் என்று கூறுவார். 6 முகங்களை கொண்டிருப்பதால் ஆறுமுகன், சண்முகன் என்று சொல்வார்கள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்பர். மேலும் மயிலை வாகனமாக கொண்டதால் மயில் வாகனன். பக்தர்கள் மனக்குகையில் வாழ்வதால் குகன். தந்தைக்கு உபதேசம் செய்ததால் சுவாமிநாதன். பிரம்மத்தில் உயர்ந்ததால் சுப்பிரமணியன். கடம்ப மலரை தாங்கியிருப்பதால் கடம்பன். வேலாயுதம் கொண்டதால் வேலன். சேவல் கொடியை வைத்திருப்பதால் சேவல் கொடியோன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமான். அவரை வைகாசி விசாகத்தன்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விளக்கேற்றி 5 வகை பரிமளப் பொருட்களை இணைத்தும் 5 வகை நைவேத்தியம் வைத்தும் அத்துடன் மாம்பழத்தை வைத்தும் திருப்புகழ் பாட வேண்டும். திருப்புகழ் பாடினால் எதிர்ப்புகள் அகலும், இனிய வாழ்வு மலரும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாகவும், திருச்செந்தூரை 2ஆம் படை வீடாகவும், திரு ஆவினன்குடி என்னும் பழனியை 3ஆம் படை வீடாகவும், திருவேரகம் என்னும் சுவாமி மலையை 4ஆம் படை வீடாகவும், திருத்தணியை 5ஆம் படை வீடாகவும், பழமுதிர் சோலையை 6ஆம் படை வீடாகவும் கொண்டவர் முருகப்பெருமான். அந்த 6 படை வீட்டு அழகனை வணங்கினால் அருளை அள்ளி அள்ளி வழங்குவார். அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் போதித்தவர் என்றும், அவை பிராட்டிக்கு நாவல் கனி மூலம் தத்துவ ஞானத்தை போதித்தவர் என்றும் போற்றப்படும் முருகப்பெருமானை வைகாசி விசாகம் அன்று உள்ள முருகி கவச பாராயணம் செய்து வழிபட்டால் கடமையில் உள்ள தொய்வு அகலும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து நாம் கொண்டாடுகிறோம். நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், கார்த்திகையில் திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நட்சத்திர அடிப்படையில் நாம் தெய்வங்களை கொண்டாடும் பொழுது அச்சமில்லாத வாழ்க்கை நமக்கு அமையும் என்பதை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் விசாக நட்சத்திரம் என்பது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகும். அதிலும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் வையகத்தில் நல்ல வளமான வாழ்க்கை அமையும். வருங்காலம் நலமாக உருவாகும். முருகப்பெருமானை நினைத்து கவசம் படித்தால் காரிய வெற்றி கிட்டும். பதிகம் படித்தால் படிப்படியாய் துயரம் தீரும். துதிப்பாடல் படித்தால் தொல்லைகள் அகலும். இந்த இனிய நாள் வருகிற வைகாசி 9ஆம் தேதி 22/5/2024 புதன்கிழமை வருகிறது. அதற்கு முன்பாக வைகாசி 7ஆம் தேதி திங்கட்கிழமை சிவபெருமான், பார்வதி, நந்தியம்பெருமானை வழிபடும் பிரதோஷ தினம் வருகிறது. எனவே சிவனின் வழிபாடும் மூலமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானின் வழிபாடும் கந்தனின் வழிபாடும் நாம் மேற்கொண்டால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கந்த சஷ்டி பாராயணம் செய்தால் சிந்தை அனைத்தும் வெற்றி பெறும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து இல்லத்தில் இருந்தபடியே வழிபடுவதன் மூலம் பகை விலகும், பாசம் பெருகும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளம் நடைபெறும். வருமானம் பெருகும். வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வைகாசி விசாகம் அன்று மோர், பானகம், தயிர் சாதம், இளநீர் போன்றவற்றை தானமாக வழங்கினால் குலம் தழைக்கும்.